வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். கடந்த 11 ஆண்டுகளில் பெண்கள் தலைமையிலான வளர்ச்சியில் மத்திய அரசு முழு கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வளர்ந்த இந்தியாவை நோக்கிய பயணத்தில் பெண்களின் பங்கு அளப்பரியது என்றும் அவர் கூறியுள்ளார். கல்வி, விளையாட்டு, தொழில் நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் பெண்கள் சிறந்து விளங்கி வருவது அனைவரையும் ஊக்குவிப்பதாக உள்ளது என அவர் மேலும் கூறினார். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று பிரான்ஸ், ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் பெல்ஜியம் உள்ளிட்ட நாடுகளுக்கு 7 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். இந்த பயணத்தின் மூலம் இந்தியாவின் நட்புறவு மேலும் ஆழப்படுத்தப்படும் என்றும் பல்வேறு துறைகளில் நடந்து வரும் ஒத்துழைப்புக்கு புதிய உத்வேகம் அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் நாளை புதுச்சேரியில் மாநில சட்டப்பேரவைக்கான தேசிய ஈவிதான் செயலை தொடக்கி வைக்க உள்ளார். துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இவ்விழாவில் பங்கேற்க உள்ளனர். புதுச்சேரியில் பெண்கள் உட்பட 6 பேரிடம் நூதன முறையில் 4 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளதை அடுத்து இணையவழி குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் மர்ம நபர்கள் கூறும் ஆசை வார்த்தைகளை நம்ப வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் வரும் 13ஆம் தேதி வரை மழை பெய்யும் எனவும் 40 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி குடிநீர் உட்கோட்டம் தெற்கு பிரிவுக்கு உட்பட்ட உப்பளம் கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் வரும் 10ஆம் தேதி நண்பகல் 12:30 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை உப்பளம், பம்பாக்கிரபாளையம், நேதாஜி நகர், வானரப்பேட்டை, கோலாஸ் நகர், அவ்வை நகர் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைப்படும் என பொதுப்பணித்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.